90% வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன். ரொம்ப ரேராக ட்ரைனிங் மீட்டிங் அந்த மாதிரி எங்கேயாவது போனாக்கா சாப்பாடு மிஸ் ஆகும். வீட்டு சாப்பாடு ஆரோக்கியம், நிறைய நாள் வாழணும், என் கடமையை முடிக்கணும், கடனை முடிக்கணும், ஆரோக்கியமாக நான் இருக்கணும், வெயிட்டு மெயின்டைன் பண்ணணும், கை வலி கால் வலி இல்லாமல் இருக்கணும், வயிறு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா வீட்டு சாப்பாடு கலந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணும். சப்பனாங்கால் போட்டு இப்படி உக்காந்து சாப்பிட்டீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் சின்னதாக லெவலில் அப்படியே குறுகிய இடத்துக்குள்ளே நல்லா டைஜஸ்டிவ் ட்ராக் ரத்தம் நல்லா போகும். சரியா? எப்போவுமே கீழே உக்காந்து சப்பனாங்கால் போட்டு சாப்பிட்றது தான் தமிழர் பண்பாடு. பழைய காலத்து கதையெல்லாம் அதான். பொரியல், வாழைப்பூ, நல்ல நார் சத்து, ஃபைபரு, உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம். வீட்டு அரிசி சாதம், வெள்ளை அரிசி சாதம், நிறைய பேர் கருப்பு அரிசி சாப்பிட்றேன், ஆரியம் சாப்பிட்றேன், அதெல்லாம் ஹை கலோரி, ஒரு வேலையும் செய்யறதில்ல. அது இல்லாமல் கொஞ்சம் கீரை, அயன் சத்து, அப்புறம் கொஞ்சம் ரசம். கோவிட்ல நமக்கு உதவுனதெல்லாம் ரசம்தான். கவனி, இது வந்து இன்னமும் குழம்பு, இந்த நீர்க்கோள் ஏதோ குழம்பு மாதிரி இருக்குது. சோத்தை போட்டு குழம்ப ஊற்றி பிசைஞ்சு அடிப்போம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. மத்தியானத்தில் புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, அதுக்கப்புறம் நார் சத்து, இந்த மாதிரி காய்கறி, கீரை, நல்ல தண்ணி, இப்படி கலந்து ரசம் எல்லாம் கலந்து தயிர் சாப்பிட்றோம், தயிர் சாப்பிடுங்க. கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சிக்க, புரோட்டீன் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். புரோட்டீன் மிஸ் ஆச்சு, 2 முட்டை வைக்கணும். மஞ்சக்கரு நல்ல கொழுப்பு, புரோட்டீன் வெள்ளைக்கரு, ரெண்டையும் சேர்த்து 2 முட்டை பாயில் பண்ணி, ஏன்னா பாயில் பண்ணால் கலோரி கம்மி, நல்ல சத்துக்கள்லாம் கரெக்டாக கிடைக்கும். ஆப்பாயில் ஆம்லேட் போட்டிங்க, எண்ணெயில் ஊற்றுனீங்க எல்லாம் பண்ணிங்கன்னா அது ஃபேட் கண்டென்ட் மாதிரி அதிகமாயிரும், கலோரி அதிகமாகும். ஸோ வேக வச்சு முட்டை. இல்லையா விரதம் பிடிக்கிறேன், நாங்கள் சுத்த சைவம்னா சுண்டல் வகை, பயிர் வகை, பருப்பு வகை, பருப்பு குழம்பு வைக்கலாம், பச்சை பயிர் வைக்கலாம், சுண்டல் ஏதாவது வேக வச்சு சாப்பிட்லாம், அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை அந்த மாதிரி சாப்பிட்லாம். புரோட்டீன் வைக்காமல் சாப்பிட்டீங்கன்னா பசி வந்து ஹை சுகர் ஆகி லோ சுகர் ஆயிரும். சாயங்காலம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 3, 4, 5, 6 பசி, கொள்ள பசி ஆயிரும். 1 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 2, 3, 4, 5 பயங்கர பசி ஆயிரும், லோ சுகர் ஆயிரும். ஸோ நல்ல புரதம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா பசி லென்த் வரும். இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட தேவையில்ல, ஜூஸ் குடிக்க தேவையில்ல, டீ குடிக்க தேவையில்லை.